ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வேகமாக வாழ்க்கையில் கற்றுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற காம்படிஷன் வேர்ல்டில் எல்லாருமே படிச்சிருக்காங்க. இந்தியாவோட எஜுகேஷன் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ எல்லாருமே படிக்கணும் வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. பட் எவ்வளோ பேர் எப்படி கற்றுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறாங்க. வெரி லெஸ் பீப்புள் டீச் திஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் how you can learn anything faster. ஸோ இன்றைக்கான சில ஒரு பிகினர்ஸ் அண்ட் ஒரு சிம்பிள் பிரின்சிபிள்ஸ் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாக கற்றுக்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ லேர்ன் எனிதிங் ஃபாஸ்டர். ஓகே, லெட்ஸ் டூ ஹை ஃபை. ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்கும் அட் யுவர் லேர்னிங் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா லேர்ன் எனிதிங் ஃபாஸ்டர். ஸோ இந்த ஃபாஸ்டர் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து நான் அப்ரிவேஷன் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? லேர்ன் எனிதிங் ஃபாஸ்டர். ஸோ எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபர்கெட். ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த விஷயத்தை மறக்கணும். ஃபர்கெட் அப்படின்னா மறக்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம் இல்லை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு பழைய நினைவுகள் அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி நம்ம கற்றுக்கிட்ட ஏதாவது ஒரு தருணங்கள் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இது தெரியும். உங்களுக்குள்ளே இருக்கிற மைண்ட் செட்டு பார்த்திங்க அப்படின்னா உனக்கு இது ஆல்ரெடி தெரியும், இதை நீ வந்து ஈஸியாக கற்றுக்குவ, நோ மேட்டர் அப்படின்ட்டு உங்கள் மனசு உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லும். அந்த மனசு பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுது பார்த்தீங்களா? நீங்கள் அப்படி நினைக்கும் போது உங்கள் மனசு பார்த்திங்க அப்படின்னா அது மேலே ஃபோக்கஸாக இல்லை. சரிங்களா? ஒரு விஷயத்து மேலே ஃபோக்கஸாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அது வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக வாழ்க்கையில் கற்றுக்க முடியாது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கும் போது எந்த ஒரு நினைவுகளும் சரி, உங்களுடைய எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய நினைவுகளும் சரி, உங்களுடைய இன்டர்னல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய நினைவுகளும் சரி, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் சரி, உங்கள் செல்ஃபை டிஸ்டர்ப் பண்ண விடாதீங்க. ஓகே, எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபர்கெட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆக்ஷன். ஸோ சேஞ்ச் ரிக்வயர்ஸ் ஆக்ஷன். ஸோ நான் நிறைய டைம் சொல்லுவேன், சேஞ்ச் ரிக்வயர்ஸ் ஆக்ஷன். ஸோ வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் மாறணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நமக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும். அகமது புறம் செய்யும், புறமது அகம் செய்யவே செய்யாதா அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் வராது. சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணும்போது நீங்கள் எல்லா விஷயத்தையும் மறந்துட்டீங்க, பழைய நினைவில் மறந்துட்டீங்க அப்படின்னா ஃபுல் அட்டென்ஷன் இருக்கும். அந்த ஃபுல் அட்டென்ஷனோட நீங்கள் கன்சியூம் பண்ணுறதையும் தவிர நீங்கள் டேக் ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வரும். ஸோ எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபர்கெட், ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஓகே, எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்? ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஸோ நம்ம படிக்கும் போது எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த சூழ்நிலை, எந்த மாதிரி நம்மளுடைய போஸ்டர் அண்ட் கெட்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நினைவு கூர்ந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூமில் போய் படிக்க முடியாது, கிச்சனில் போய் படிக்க முடியாது, லிவிங் ரூமில் போய் படிக்க முடியாது. நமக்குன்னு ஒரு அலோகேட் பிளேஸ் வேணும். அங்கே பார்த்திங்கன்னா நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் மாதிரி ரொம்ப மைண்ட் காமாக ஏதாவது ஒரு விஷயத்தை அப்சஸ்டாக பண்ணணும் தூண்டிகிட்டே இருக்குது பார்த்திங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து இருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் எங்கே படிக்கணுமோ அங்கே உட்காந்து படிங்க. ஏன்னா அப்போ தான் உங்கள் மனசு படிக்கணும் அப்படின்னு சொல்லும். இந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்டு ஓகே, நம்ம மனசு பார்த்திங்கன்னா எப்பயுமே அலைப்பாயும். அதனால தான் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் சாதிக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலும் கூட அவங்களால சாதிக்க முடியல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய சூழ்நிலைகள், அவங்களுடைய சுற்றுச்சூழல். சரிங்களா? இந்த சுற்றுச்சூழலாம் நம்மளால் கண்டிப்பாக மாற்ற முடியாது. பட் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மனசு, இந்த மைண்டை நீங்கள் கரெக்டான வழியில் கைட் பண்ணிங்க அப்படின்னா போகிற பாதை தவறாக இருந்தாலும் அதை நீங்கள் எங்கே போகணுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுரும். சரிங்களா? அதுதான் இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஓகேங்களா? எங்கே உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்தது டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டீச். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த விஷயத்தை நீங்கள் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. யூ ஆர் நாட் டீச்சிங், யூ ஆர் ப்ராக்டிஸிங் யுவர் செல்ஃப். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் ப்ராக்ரஸ், நாட் பர்ஃபெக்ட். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் வாட்? ப்ராக்ரஸ். ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக வேணுமாலும் இருக்கட்டும், நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, உங்களை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் ஃபர்கெட், take action, state of mind, and T stands for teach. So what you have learned, you have to teach it to others. That's when only you can learn anything faster. These are the 4 techniques, 4 principles I have told you. This may help you to improve yourself. ஸோ நான் இன்னும் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அப்படின்னா இன்னும் 2 விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செய்யுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர். ஓகேங்களா? E stands for enter.
E stands for enter. ஸோ என்டர்னா என்ன அப்படின்னா ஓகே, நம்ம நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் படித்து வந்துட்டுருப்போம், தெரிஞ்சு வந்துட்டு இருந்திருப்போம், கற்றுக்கிட்டு வந்துருந்துருப்போம். பட் அந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மனசில் ஞாபகம் இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நம்ம என்ன படித்தோமோ என்ன கற்றுக்கிட்டோமோ அந்த விஷயத்தை எந்த ஒரு ரியாலிட்டி வேர்ல்ட்லையும் நம்ம அசோசியேட் பண்ணாமல் இருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால தான் நமக்கு வந்து மறந்து போயிடுது. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, டெய்லி ஹேபிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தோட அசோசியேட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? என்டர் அப்படின்னா நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை ஏதோ ஒரு இடத்துல எப்படி சொல்கிறது, நீங்கள் அசோசியேட் பண்ண கற்றுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியும். உங்கள் லைஃப் லாங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஃபாஸ்டர். ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். சாரி, நாட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். Sorry for making this bug. So revise and recall. Revise and recall. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் அதை ரிவைஸ் பண்ணணும் அண்ட் ரீகால் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த விஷயம் நமக்கு மனசுல இருக்கும். ஸோ இந்த எல்லா விஷயங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று கூட ஒன்று சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும். காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ தான் உங்களால் ஒரு இந்த டாட்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ண முடியும். உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். இஃப் யூ த பர்சன் ஹூ ஆர் aspiring to learn anything faster, then you must follow these principles and the techniques to learn anything faster in your life. ஸோ ஃபாஸ்டர் அப்படிங்கிற வேர்டை வந்து நான் அகைன் யூஸ் பண்ணுற காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபாஸ்டர் அதுக்கு நான் சொல்லிக் கொடுத்த இந்த அப்ரிவியேஷன் ஒரு ஸ்ட்ராங் பில்டர். இட் கேன் டீச் யூ லாட் ஆஃப் திங்ஸ் இன் யுவர் லைஃப் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் டு த நெக்ஸ்ட் லெவல். Thank you so much for listening my sounds. It's my pleasure to have you all looking at my video. I'll see you in the next video. Till that, this is Saril Sidhu. Bye bye.